சொன்னாங்க. யாருமா? என்ன கிளாஸ் படிக்கிற? எப்போ முடிச்சா? அப்போ நேரங்களுக்கு போகும். ஞாபகம் இல்லையா? என்ன படிக்கிற? எங்க? யார் அந்த ஸ்கூல்ல? அக்கா. 12 படிச்சுக்கிட்டு திடீர்னு எங்களுக்குலாம் 2 மாதம் கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் சேர்க்க முடியாது, நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ள வேறு எந்த ஸ்கூல்லையும் சொல்லுங்க, நீ குழந்தைங்க சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா 2 தடவை நானும் போய் கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார் கேட்டார், யார்கிட்ட போய் சொல்கிறது என்ன தெரியாமல். நான் படிக்கணும்னு சொல்லி இவ்வளோ தான் படிப்பு வரல, அதனால தான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னால் வளர்த்துக்க முடியல. கோயிலுக்கு போகணும், படிப்பு வரல, சிரிக்கிறாங்க, கிண்டல் படிக்காங்க, படிப்பு வரல அப்படின்னு ஒரே சாதனை அடிச்சு பற்றி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிப்பாட்டின 10லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 800 பேரை நேர்ல போயிட்டு சந்திச்சு அவங்க பள்ளியை விட்டு நின்னதுக்கான காரணங்களை கேட்டு கள ஆய்வுல ஈடுபட்டிருக்காரு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாம மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குனர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்னு 80 அரசு அலுவலர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போயிட்டு மாணவர்கள் கிட்ட கள ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமா உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனுப்பிவிடுங்க. ஒரு பொண்ணா என்ன படிக்க வைக்காம 2 வருஷமா சேர்த்து விட்டுருக்கோமா? 1 வருஷம் போச்சுன்னா கவலைப்படுங்க சரியா? வரக்கூடிய வருஷத்துல அடுத்த வருஷம் நீங்க வேற ஏதாவது வந்து பாருங்க, சரியா? அவங்கள வந்து கண்டிப்பா சேர்த்து விட்டாங்க. சரி, நாளைக்கு அவங்க வந்த உடனே கூட்டிட்டு வாங்க. சரியா வைங்க சார். அவங்க வந்த உடனே பாப்பா கூட கூட்டிட்டு வாங்க. விருதுநகர்ல இருக்கக்கூடிய பாண்டிய நகர் மற்றும் தாதம்பட்டி பகுதிகளில் பள்ளியில இருந்து இடைநின்ற மாணவர்களை மறுபடியும் பள்ளியில சேர்க்கும் வகையில மாவட்ட ஆட்சித்தலைவர் வி.பா. ஜெயசீலன் அவர்கள் நேர்ல போயிட்டு மாணவர்களை சந்திச்சு அவங்களுடைய பெற்றோர்களையும் சந்திச்சு கள ஆய்வுல ஈடுபட்டிருக்காரு. எதனால இவங்க பள்ளியை விட்டு நின்னாங்க, என்ன காரணங்கள் அப்படின்றத கேட்டறிஞ்சிருந்திருக்காரு. அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லாம மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குனர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், வருவாய் கோட்டாட்சியர்கள், உதவி இயக்குனர் ஊராட்சிகள், துணை ஆட்சியர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர்கள் உட்பட 80 அரசு அலுவலர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மாணவர்களை போயிட்டு நேர்ல சந்திச்சு கள ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க. 10லிருந்து 12ஆம் வகுப்பு இடைநின்ற மாணவர்கள் 800 பேர்கிட்ட கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாணவர்கள் என்னென்ன காரணங்களை சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரியான வழிகாட்டுதல், அறிவுரைகள் அவங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம பள்ளியில மறுபடியும் சேர்றத உறுதி செய்யும் வகையில அவங்கள அலுவலர்கள் மூலமா கண்காணிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, நிதி உதவி, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டம் பள்ளி கல்வியில சிறப்பான தேர்ச்சி சதவீதம் அடையிறதுக்கு மாணவர்கள், பெற்றோர்கள், மற்ற அலுவலர்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டிருக்காரு.